ஹாய் மக்களே, நம்ம டே 2 வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம தங்கியிருந்த சிங்காரா ரோட்டில் இருக்கிற ரிவர் வேலி ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டு. இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். இதில் இதோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கேருந்து நீங்கள் ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா நம்மளோட ரூமு, லெஃப்ட் சைடில் வந்து ரிசப்ஷன், ப்ளஸ் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு வீடு மாதிரி. நல்லா தான் இருந்துச்சு அந்த இடம். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டு, இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதோட ஃபுல் வியூ இதுதான், இந்த ஹோட்டலோட ஃபுல் வியூ ஃபுல்லாக. இங்கே ஒரு சின்ன பார்க் ஒன்று இருந்தது. அந்த பார்க்கு பக்கத்தில் இருக்க ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இது இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ரூமு. ஸோ இதெல்லாமே வந்து மூங்கில், இதெல்லாம் ஓப்பன் பிளேஸ் தான். மார்னிங் நம்ம கிளம்புனோன்னா ஆக்சுவலாக கரடி ஒருத்தவங்க வந்து வேகமாக ஓடி போயிட்டாங்க. நம்ம ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க. இதுதான் நடா உன் டக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ரிவர் மாதிரி பேக் சைடில், அந்த ஹோட்டலோட பேக் சைடில் போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்காரா பவர் பிளான்ட்லேருந்து பேக் சைடில் வர மாயாறு ரிவர். அது உண்மையாகவே இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இறங்கி பார்த்தோம், தண்ணி பாருங்க எப்படி போகுதுன்னு. ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்குது. அது நீங்கள் இங்கே வந்து இதை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து கீழே இறங்கி மேலே வாங்க. பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளா அப்படியே பார்த்து போகணும் மேலே. இதோ பாருங்கள், ஸ்டெப்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்மளா பார்த்து கீழே இறங்கி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு மார்னிங் நம்ம வந்து நேராக சிங்காரா ரோட்டில் நம்ம சஃபாரி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சிங்காரா பவர் பிளான்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தோம். பெருசாக எதுவும் நமக்கு காலையில் எதுவும் சிக்கலை. தென் அடுத்த டே மாயார் ரோட்டுக்கு போயிட்டோம். மாயார் ரோட்டு கடைசி வரைக்கும் போனோம். போகும்போது மான் நிறைய பார்த்தோம். நடுவில் வந்து கொஞ்சம் மயில் பார்த்தோம். நம்ம ஊர்லேயும் நம்ம நிறைய மயில் பார்க்குறோம், இருந்தாலும் அங்கே போய் நமக்கு மயிலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க பாருங்கள், நம்மளை பார்த்த உடனே அப்படியே ஓடிடுவாங்க வேகமாக. ஆக்சுவலாக கிராஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்படியே அவங்க பாட்டுக்கு அப்படியே மெதுவாக கிராஸ் பண்ணி அப்படியே அழகாக போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மாயாரோட டேம். இது லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் அப்படி திரும்பிட்டோம். நம்ம தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்குலாம் பயப்படுறோம்ல. யானை வரும், புலி வரும், சிங்கம் வரும். நீங்கள் பாருங்கள், நிறைய வீடு, நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ பார்த்து முடிச்சுட்டு போகிற வழியில் மானெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம நேராக அந்த அண்ணா வந்து நம்மளை ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போனார். செம்ம வியூ அங்கே. அதை விட ஹாஃப் ரோடுங்க. ரோடு பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இந்த டிரைவிங்கெல்லாம் உண்மையாகவே வந்து வாய்ப்பே இல்லை. நம்மளால இந்த மாதிரி ட்ரைவே பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் பழக்கம் ஆகிடுச்சில்ல. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ட்ரைவ் போகும்போது மறக்காமல் சாப்பிட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, சாப்பிடாமல் போங்க. ஏன்னா ரோடு அந்த மாதிரி ரோடு தூக்கி தூக்கி போட்டுச்சு. ஹாஃப் ரோடு மேலே போய் வியூ பாயிண்ட் காமிச்சாருங்க. சூப்பராக இருந்தது அந்த இடம். இது வந்து விபூதி மலைன்னு சொல்லுவாங்களாமா. நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வந்து வண்டி விட்டு இறங்கின உடனே அந்த கோயில், விபூதி மலை முருகன் கோயில் அது. ஸோ அங்கேருந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோஸ்லாம் உங்களுக்காக தான் வீடியோலாம் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். நம்மளோட பாப்பாவும் தம்பியும் நேராக கீழே இறங்கி போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்டெப்பு கிடையாது, பாறை மாதிரி தான் இருந்துச்சு. கீழே ரொம்ப தூரம் வரைக்கும் நடந்து போனாங்க. அங்கேருந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அகைன் மறுபடியும் அதே ஹாஃப் ரோடில் அப்படியே போயிட்டோம். ஸோ பசிக்கும் இல்லையா, அதனால் ரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டலான்னு சொல்லிட்டு போனோம். ரூமோட என்ட்ரன்ஸ், அதாவது அந்த ஹோட்டல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா, எல்லாமே அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான். அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆம்பியன்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி, பொங்கல், தோசை, வடை, இது இல்லாமல் உங்களுக்கு ஆஃப் பாயில் ஆம்லெட் எதாவது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். காஃபி குடித்தோம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் குடிச்சு முடிச்சு சும்மா ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து வந்து நேராக நாடுகாணி கிளம்பிட்டோம். ஸோ நாடுகாணி போகிற வழியில் நமக்கு ஏதாவது கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு போனோம். நமக்கு ஒரே ஒரு தலைவன் கிடச்சான், தெரியுதுங்களா. பார்த்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக நாடுகாணி போயிட்டோம். ஸோ போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இடையில நின்று பதனி வேறு குடித்தோம் கொஞ்சம். ஸோ நான் குடித்ததில் தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். பதனி குடிச்சிட்டு நம்ம நேராக வந்து ஜீன் பூல் அப்படிங்கிற ரெசார்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அந்த ரோடே பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. 2 சைடுமே காடு தான், ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள் எப்படி போகுதுன்னு, அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குது.
நல்ல வேளை 4 மணிக்கு என்னமோ வரும்போது, அதனால் பெருசாக ஒன்றும் தெரியல. கொஞ்சம் லேட் நைட்லாம் வந்தால் கண்டிப்பாக பயந்துருப்பாங்க எல்லோரும். ஸோ அப்படியே நம்ம நேராக உள்ளே போயிட்டு ஒரு அழகான அணிலை பார்த்தோம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி அணில் பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப பெருசாக இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம நேராக ரூமுக்கு போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய வியூ பாயிண்ட் கட்டி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்காக. இங்கே பாருங்கள், மொத்த நாடு ஹனியும் தெரியுது. நல்லா இருக்குல்ல இந்த பிளேஸு, ஃபுல்லாக க்ரீனு, காற்று சவுண்டு பா. ஸோ அதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு, நடு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு ரூமு. அங்கே தான் நம்ம வந்துட்டு தங்க போகிறோம். ஸோ கீழே இறங்கி ஒரு 6:15 இருக்கும். கிளம்பி நம்ம நேராக ரூம் நடந்து போயிட்டுருந்தோம். தம்பி வேறு இடத்துல சண்டை போட்டுட்ருந்தான். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30க்கு நமக்கு ஆக்சுவலாக 10:30க்கு நமக்கு சஃபாரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால் ஒரு 8:30க்கே நம்ம டின்னர் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டோம். சப்பாத்தி வெஜ்ஜு கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோடனே ஒரு 10:15 10:20க்கு வந்து நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காடு பயங்கரமான காடு, எல்லாமே அப்படியே கருகும்னு இருந்துச்சு. போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இவங்கள தான். தெரியுறாங்களா உங்களுக்கு? சாம்பார் டியருன்னு சொன்னாங்க அந்த அண்ணா. ஸோ நமக்கு நார்மலாக இந்த யானைகள்லாம் கூட நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம், பட் இந்த மாதிரி சாம்பார் டியர்ஸ் வந்து சீக்கிரம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நம்ம லைட்டெல்லாம் அடித்து பார்க்கும்போது அப்படியே நம்மளே பார்த்தாங்க. பயமாக தான் இருந்துச்சு. மான் வகை தான் இருந்தாலும் அந்த இருட்டுக்குள்ளே நமக்கு பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசாக நமக்கு எதுவும் சிக்கலிங்க. நம்ம அப்படியே ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டே 2 இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம ரூம் வந்துட்டோம். டே 3ல் பார்ப்போம். டாட்டா.